நிர்பயா மூலம் தயாரிக்கப்பட்ட சிப்புகள் மூலம் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் அடுத்த தலைமுறை தொழில்நுட்ப புரட்சியை இந்திய இளைஞர்கள் முன்னெடுத்து செல்வார்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் கோயில்களில் காலியாக உள்ள அறங்காவலர் பதவிகளை விரைந்து நிரப்ப வேண்டும் என துறை அதிகாரிகளுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். அரசு மருத்துவமனையில் மக்களை கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். தரமான சிகிச்சையை உறுதி செய்ய வேண்டும். டாக்டர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். திமுக, அதிமுக, பாஜகவினர் ஒரே நேர்கோட்டில் ஒன்றாக பயணிக்கிறார்கள். எல்லோரும் கூட்டு சேர்ந்து எங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க நினைத்தார்கள். அது நடக்கவில்லை என்றதும் கவர்னரிடம் முறையிடுகிறார்கள் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புபவர்கள் தயக்கமின்றி கவர்னர் மாளிகையை தொடர்பு கொள்ளலாம். மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண முதல்வர் விஜயிடம் அறிவுறுத்துவேன் என கவர்னர் அர்லேக்கர் கூறியுள்ளார். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஆத்தூர் காவல் நிலையத்தில் 10 நாட்கள் கையெழுத்திட வேண்டும் என திருச்செந்தூர் கோர்ட் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் பலரும் மிரட்டலுக்கு பயந்து தாவேகவில் இணைந்ததாக அதிமுக தொண்டர்கள் சொல்கின்றனர் என திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மீதான குட்கா ஊழல் வழக்கை 12 வாரத்தில் விசாரித்து முடிக்க எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய புகார் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் சகோதரர் அசோக்குமார் இருவரும் விசாரணைக்கு ஆஜராக சென்னை போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் தலைமறைவாக உள்ள திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோர் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் தடுக்க போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளனர். குதிரை பேரம், ஒட்டக பேரம் என பேசிக் கொண்டிருக்காமல் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் பணியை முதல்வர் விஜய் தடுத்து நிறுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் மக்களின் அளப்பரிய ஆற்றல் மீதான நம்பிக்கை நமது நட்பை உலக நலனுக்கான ஒரு சக்தியாக மாற்றியுள்ளது என கூறியுள்ளார். இந்தியா, இஸ்ரேல் இடையிலான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம், பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு முதலீடுகளை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. முன்னாள் அமைச்சர்களை விலகச் செய்வது, எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைப்பது அவர்களுக்கு எந்த வகையிலும் உதவாது. அதிமுகவையும் கொள்கைகளையும் பாதுகாக்க எங்கள் தொண்டர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என தினகரன் தெரிவித்துள்ளார். தோல்வியடைந்த ஒரு தலைவர் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்து கொண்டே இருந்தால் அவர் மீது தொண்டர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? தலைமை பண்பை பழனிசாமி இழந்துவிட்டார் என தாவேகாவில் இணைந்த வைகை செல்வன் தெரிவித்தார். எங்களை தவிர்த்துவிட்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது. மக்கள் நீதி மையம் இன்னும் இருக்கிறதா என கேட்பவர்களுக்கு இதுதான் என் பதில் என கமலஹாசன் தெரிவித்துள்ளார். தாவேகா அரசு பெண்களின் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தாமல் கட்சி வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவது தமிழக பெண்களுக்கு நேர்ந்த சாபக்கேடு என வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மகன் சந்தீப் ஆனந்த் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார். எடப்பாடி பழனிசாமி நடத்தி வருவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. மகன் உட்பட சிலரின் கருத்தை கேட்டு கட்சியை நடத்துவதால் தான் பலரும் ராஜினாமா செய்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வந்துதான் எங்கள் கட்சியையோ ஆட்சியையோ காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை இல்லை என அமைச்சர் செங்கோட்டையன் பேசினார். திமுக, அதிமுக கட்சிகள் 70 ஆண்டுகளில் செய்யாததை நாங்கள் ஓராண்டில் செய்து முடித்து விடுவோம் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். தாவேக வெளிப்படையாகவே குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து போலீசார் மிரட்டுவதாகவும் கவர்னர் ஆர்லேக்கரிடம் திமுகவினர் புகார் மனு அளித்தனர். குதிரை பேரம் விவகாரம் தொடர்பாக அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, எம்பி இன்பதுரை உள்ளிட்ட நிர்வாகிகள் கவர்னர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். குதிரை பேரம் நடத்திவிட மாட்டேன் என கவர்னர் முன்பு கூறியிருந்தார். எங்களின் புகார் குறித்து அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறோம். குதிரை பேரம் மிகவும் ஆபத்தானது, அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என அதிமுக எம்பி இன்பதுரை தெரிவித்துள்ளார். அரசியல் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அமைச்சர் பதவி வழங்குவது அதிமுகவை அபகரிக்கும் ரகசிய திட்டம் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறியுள்ளார். அதிகார ஆசைக்காக கட்சியை விட்டு செல்வோர் தொண்டர்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். குதிரை பேரம் மூலம் அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்துள்ளனர். பொதுச் செயலாளர் பழனிசாமியின் வழிகாட்டுதல்படி கவர்னரிடம் புகார் அளித்துள்ளோம் என அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தாவேகா ஆட்சியில் கஞ்சா புழக்கம் கட்டுப்பாடின்றி பெருகியுள்ளது.
குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மீது பயமே இல்லாமல் போயுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை இரும்புகரம் கொண்டு ஒடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட மசோதாக்களை மத்திய அரசு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பணமூட்டை விவகாரத்தில் தொடர்புடைய நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகளை விசாரித்த விசாரணை குழுவின் அறிக்கை பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார். ஒடிசா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, கோவா, குஜராத் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைகிறது. வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவசியமின்றி மும்பை பயணத்தை 3 நாட்களுக்கு தவிர்ப்பது நல்லது என தனியார் வானிலை ஆய்வாளர் ஏமச்சந்தர் கூறியுள்ளார். தாவேக்கவில் இணைந்த மாற்றுக் கட்சியினரை சந்திக்க பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்த முதல்வர் விஜய் பட்டு வேட்டி மற்றும் சட்டை அணிந்திருந்தார். அவரை அமைச்சர்கள் ஆனந்த் மற்றும் வெங்கடரமணன் வரவேற்றனர். தாவேக்காவில் புதிதாக இணைந்தவர்களுக்கு பொறுப்பு வழங்குவது குறித்து சென்னை பனையூர் அலுவலகத்தில் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். தாவேக்காவில் இணைந்த எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து சந்தித்து முதல்வர் விஜய் வாழ்த்தினார் என சி. விஜயபாஸ்கர் கூறினார். சொத்து பிரச்சினை காரணமாக கடந்த 2022இல் தனது அண்ணன் அண்ணியை வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய வழக்கில் பல வாய்தாக்களில் அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராகாததால் வரும் 10ஆம் தேதி அவர் கட்டாயமாக ஆஜராக வேண்டும் என புதுச்சேரி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. எம்ஜிஆர், ஜெயலலிதாவிற்கு பிறகு தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக விஜய் உருவெடுத்திருக்கிறார். அதிமுகவில் சரியான தலைமை இல்லாத சூழலில் அங்கிருந்து மனவேதனையுடன் பிரிந்து தாவேக்காவில் இணைந்திருக்கிறோம் என வைகை செல்வன் கூறினார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் தொடர்ந்து தலைமறைவாக உள்ளனர். கரூர், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட 5 நகரங்களில் சென்னை போலீசார் 5வது நாளாக தேடி வருகின்றனர். சொத்து பிரச்சினை காரணமாக கடந்த 2022இல் தனது அண்ணன் அண்ணியை வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய வழக்கில் பல வாய்தாக்களில் அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராகாததால் வரும் 10ஆம் தேதி அவர் கட்டாயமாக ஆஜராக வேண்டும் என புதுச்சேரி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சோதனைகள் நமக்கென்ன புதிதா, அந்த நெருப்பாறுகளை நீந்தி கடப்போம் வா என்று கம்பீரமாய் எழுந்து நிற்கும் கற்கோட்டையான அறிவாலயத்தின் வாயில் தினமும் வரவேற்கிறது. மீண்டும் வருவோம் என தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பேரன் இன்ப நிதியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க மனைவி மற்றும் மகன் உதயநிதியுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் லண்டன் புறப்பட்டார். சென்னை விமான நிலையம் வந்த ஸ்டாலினை டி.ஆர். பாலு, கே.என். நேரு, ஆர். ராசா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வழி அனுப்பி வைத்தனர். இருவார பயணமாக இன்று வெளிநாடு செல்வதாக திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வெளிநாட்டில் இருந்தாலும் அறிவாலயத்தில்தான் என் மனம் இருக்கும் என்றார். அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்க சொந்த கட்சி நிர்வாகிகளிடமே பணம் வசூலிப்பதாக புகார்கள் வருகிறது. ஊழலை ஒழிப்போம் என முதல்வர் விஜய் சொன்ன தூய அரசியல் இதுதானா என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவில் இருந்தபோது இலங்கை தமிழர்களுக்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க உதவியாக இருந்தேன். இனியும் இலங்கை தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ந்து பாடுபடுவேன், துணை நிற்பேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே இறால் பதப்படுத்தப்படும் ஆலையில் அமோனியாவை அகற்றும் பணி நடைபெறும் நிலையில் மீண்டும் கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்த கசிவு உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் இதுகுறித்து மக்கள் பயப்பட வேண்டாம் எனவும் கலெக்டர் கவிதா தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து 60% எல்பிஜி இறக்குமதி செய்யப்படுகிறது. இதற்கு முன் இந்தியா சுமார் 35,000 மெட்ரிக் டன் எல்பிஜியை உற்பத்தி செய்து வந்தது. நெருக்கடி காலத்தில் எல்பிஜி உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என பிரதமர் மோடி கூறினார். மேற்காசிய போரால் உலகம் முழுவதும் எரிசக்தி பற்றாக்குறை ஏற்பட்டது. ஆனால் இந்தியாவில் எந்த சிரமமும் இல்லாமல் விலையை ஏற்றாமல் சப்ளை செய்தோம். இந்தியா பல நாடுகளுடன் நட்புறவில் இருப்பதால் இதுபோன்ற சவால்களை சமாளிக்க முடிகிறது என பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரதமர் மோடி 6 நாள் பயணமாக நாளை மறுநாள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து செல்கிறார். இருதரப்பு உறவு, பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து பிரதமரின் பயணத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நிதி முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஆர்ஜேடி எம்பி சுதாகர் சிங் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். பெரு நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கெய்கோ புஜிமோரிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பதவிக்காலம் சிறப்பாக அமைவதுடன் மக்களின் நலனுக்காக இருதரப்பு உறவை மேலும் வலுவாக்க இணைந்து பணியாற்ற ஆவலுடன் உள்ளேன் என்றும் கூறியுள்ளார். மறைந்த ஈரானின் உச்ச தலைவர் கமேனியின் இறுதிச் சடங்கு தொடங்கியது.
6 நாட்கள் நடைபெறும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் அந்நாட்டு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இறுதியாக இமாம் தர்காவில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. 2013-14 நிதியாண்டில் 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 38,000 கோடி ரூபாயை தாண்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டின் தேர்தல் நடைமுறைகளில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடக்கிறது. இதில் நீதித்துறை தலையிட தவறினால் அது குடியரசின் முழுமையான வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு இண்டி கூட்டணி கடிதம் எழுதியுள்ளது. மின் வாகனங்களின் பேட்டரிகளை மொபைல் போன்கள் மூலம் முடக்க தவறாக பயன்படுத்தப்பட்ட பேட் பிஎம்எஸ், ஸ்மார்ட் பிஎம்எஸ் உள்ளிட்ட 7 செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் இ தொய்பா அமைப்புகளுடன் தொடர்புடைய பாகிஸ்தானை தளமாக கொண்ட 23 நபர்களை உபா சட்டத்தின் கீழ் பயங்கரவாதிகள் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் அரசிதழ் வெளியிட்டது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மேற்கு வங்க மாநில தலைவர் பதவியிலிருந்து சந்திரிமா பட்டாச்சாரியா ராஜினாமா செய்துள்ளார். நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்படுவதாக கூறி இது தொடர்பாக அவர் மம்தாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். மும்பையில் கனமழை பெய்து வரும் நிலையில் மும்பை, சென்னை, அந்தமான் இடையே இயக்கப்படும் 6 ஆகாஷ் ஏர்வேஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டெலிகிராம் செயலி மூலம் பரவும் திரைப்படங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் அந்நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 15 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. மும்பையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தன. தொடர் மழையால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். பசிபிக் பெருங்கடலில் எல் நினோ நிகழ்வு தொடங்கிவிட்டதாகவும் இது ஜூலை, செப்டம்பர் மாதங்களில் தீவிரமடையும் என்றும் உலக வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனால் உலகளாவிய வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும், மழை குறைந்து வறட்சி ஏற்படும் என கணித்துள்ளது. மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தீவிர தொடர்ச்சியான அரசியல் பணிகளால் ஏற்பட்ட சோர்வு மற்றும் காய்ச்சல் காரணமாக தானேவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவர்கள் அவரை முழு ஓய்வெடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். குஜராத் மாநிலம் சானந்த் பகுதியில் ரூபாய் 7,500 கோடிக்கும் அதிகமான முதலீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் ஆலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். திமுக ஆட்சியில் போடப்பட்ட 25% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வரவில்லை என அமைச்சர் கீர்த்தனா குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவில் இருந்து கூடலூர் முன்னாள் எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். என் மீது கொலைப்பழி சுமத்தி வீதியிலே தூக்கி எறிந்தவர்கள் என்பதை மறந்து ஆதரவு தந்தேன் என இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர் ஸ்டாலின் என்று பாராட்டியது குறித்த கேள்விக்கு வைகோ பதிலளித்தார். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டது சரியான நடவடிக்கை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி பேசக்கூடாத வகையில் பேசியதாகவும் எதிர்க்கட்சியினரை அவதூறாக பேசுபவர்களுக்கு இந்த கைது ஒரு பாடமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். கவர்னர் அர்லேகரை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்தார். அப்போது மாநில சட்ட ஒழுங்கு, திருப்பரங்குன்றம் விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசியுள்ளார். முதல்வரின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தரம் தாழ்ந்த முறையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது சட்ட அத்துமீறலாகும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி பங்கேற்றது குறித்து தமிழக கவர்னரிடம் நயினார் நாகேந்திரன் புகார் அளித்துள்ளார். அனைத்திற்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடும் தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் மீதுள்ள புகார்களுக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். ஆட்சிக்கு வந்து 54 நாட்களில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக சீரழிந்துள்ளது என்று கவர்னரிடம் புகார் அளித்ததாக நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தாவேகா அரசை களையுங்கள் என்று கவர்னரிடம் கூறவில்லை, அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டனர் என்றுதான் கூறினோம் எனவும் விளக்கம் அளித்துள்ளார். அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் முதல்வர் விஜயை சந்தித்து தாவேகாவில் இணைந்தார். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் ஆத்தூர் நீதிமன்றத்தில் ஜாமீனுக்கான பிணைத்தொகை 10,000 ரூபாயை செலுத்தினார். தமிழ் இனத்தை ஒரு சிறிய வட்டத்துக்குள் அடைக்கக்கூடாது, இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என்ற வட்டத்துக்குள் அடைக்கக்கூடாது, தமிழர் என்ற வட்டம் பெரியதாக இருக்க வேண்டும் என வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை விழாவில் வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை பேசினார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார்.
தேர்தல் தோல்வி, கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து அவர்களிடம் ஆலோசித்தார். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என கல்லணையை பார்வையிட்ட பாமக தலைவர் அன்புமணி ஆவேசமாக கூறினார். தமிழக மக்கள் எங்களுக்கு 40 எம்பிக்களை கொடுத்திருந்தால் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தியிருப்போம் என்றார். நான் அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தபோது கூட விஜய் சாரை எங்குமே விமர்சிக்கவில்லை. அதற்கு ஆதாரமும் காட்ட முடியாது. எனக்குள் ஏற்பட்ட மனமாற்றத்தால் தான் தாவேக்கவில் இணைந்தேன் என தாவேக்கவில் இணைந்த பின் நடிகர் மரியா தெரிவித்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மீது உண்மைக்கு புறம்பாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கவர்னர் ஆர்லேக்கரிடம் புகார் அளித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். மதுரை வைகை நதி குறித்த கவர்னரின் கவலை மிகவும் நியாயமானது. அவரின் கருத்துக்கு அரசியல் வண்ணம் பூசுவது முறையல்ல என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் டில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட வெங்கட நாராயணா கவர்னர் அர்லேகரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். துரோகிகளுக்கும் பாஜகவின் அழுத்தத்திற்கும் நான் அடிபணிய மாட்டேன். கட்சியின் சின்னம் என்னோடுதான் இருக்கும். இனி தனது இல்லமே கட்சி தலைமையகமாக செயல்படும் என மம்தா தெரிவித்துள்ளார். கவர்னருக்கு அமைச்சர்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். நான் கவர்னராக இருந்தபோது பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு செய்துள்ளேன். அதில் எந்த தவறும் இல்லை என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். நான் முதல்வராவதற்காக அரசியலுக்கு வரவில்லை. அந்த தொகுதியை நீங்கள் தரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். அரசியல்வாதி மோசமாக லஞ்சம் வாங்கினார் என்றால் அதில் உங்களுக்கும் பங்கு உள்ளது. நீங்கள் அரசியலை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாடு முழுவதும் கரப்பான் பூச்சி தொல்லை அதிகரிக்கும் என கமல்ஹாசன் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. 222 மையங்களில் நடக்கிறது. காலை 10 மணிக்கு தேர்வு தொடங்கியது. 61,386 பேர் தேர்வு எழுதுகின்றனர். சென்னை கடற்கரை, தாம்பரம் இடையே நாளை மற்றும் 12ஆம் தேதிகளில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 41 புறநகர் ரயில்கள் சேவை ரத்து செய்யப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. தடையை மீறி மீன்பிடிக்க சென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. அமோனியா வாயு கசிவால் 18 பேர் உயிரிழந்த நிலையில் திருவள்ளூர் ஆலையில் இருந்து பாதுகாப்பாக அமோனியா அகற்றும் பணி தொடங்கியது. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையாக கோவையில் உள்ள ரயில் நிலையங்கள், பஸ் ஸ்டாண்டுகள், வெளிமாநில தொழிலாளர்களின் குடியிருப்புகள், கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிகாலை முதல் போலீசார் சோதனை நடத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி 1 சவரன் 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 13,700க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழக டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் மனைவியுடன் வந்து திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுத்தார். பட்டா மாறுதல் செய்ய சார் பதிவாளர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அலைந்து வரும் நிலையில் இணைய வழி உட்பிரிவில்லாத தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருவாரூர் அருகே குட்கா விற்பனையாளரிடம் லஞ்சம் பெற்றதாக குடவாசல் தனிப்படை தலைமை காவலர் மனோகரன் மற்றும் நன்னிலம் தலைமை காவலர் பாரதி ராஜா ஆகிய இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நெல்லையில் தந்தை மற்றும் 5 வயது மகனை கொலை செய்த வழக்கு தொடர்பாக மகேந்திரன், குமார், முத்துச்செல்வன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் சொத்து வரி வசூல் செய்ததில் போலி ரசீது மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட பில் கலெக்டர் ராமகிருஷ்ணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை பெனால்டி ஷூட் அவுட்டில் தோல்வியடைந்து தொடரிலிருந்து ஜெர்மனி வெளியேறியதால் அந்த அணியின் பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ஜூலியன் நாகல்ஸ்மான் விலகியுள்ளார்.
இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் 15 வயதான இந்திய வீரர் வைபவ் சூரியவன்ஷி அறிமுகமாகி சாதனை படைத்துள்ளார். 16 வயதில் அறிமுகமான சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்தார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் துணை ராணுவப் படையினர் 30 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பலூச் விடுதலை ராணுவம் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. ஈரான் பேச்சுவார்த்தை குழுவில் உள்ள அந்நாட்டு சபாநாயகர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை கொல்ல இஸ்ரேல் சதித்திட்டம் தீட்டியதாக அமெரிக்க பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தி பொய்யானது என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. ஜப்பானுக்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பேச்சுவார்த்தையை ஈரான் தொடங்கியுள்ளது. கமல் தயாரிப்பில் ரஜினி, சிம்ரன் நடிக்கும் தர்மன் படம் துவங்கியுள்ளது. படம் பற்றி இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து விழா ஒன்றில் பேசியதாவது: தர்மன் ஸ்பெஷலான ஒரு படம், தமிழ் மற்றும் இந்தியன் ஆடியன்ஸிற்கு ஏற்றதாகவும் ரசிகர்களை எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தும் ஸ்டைலிஷான படமாகவும் இருக்கும். நிறைய இயக்குனர்களுக்கு ரஜினி படம் இயக்க வேண்டும் என்று கனவு இருக்கும். அந்த கனவு எனக்கும் நிறைவேறியிருக்கு. அத்துடன் நிறைய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. நிச்சயம் தர்மன் பிளாஸ்டாக இருக்கும் என்றார். கிஷோர்குமார் இயக்கத்தில் யோகி பாபு 11 வேடங்களில் நடிக்கும் பேன் இந்தியா படம் காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர் ஜானரில் உருவாகிறது. இதில் அதித்தி ரவி, ரெடின் கிங்ஸ்லி, VTV கணேஷ் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இயக்குனர் கூறுகையில், ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்குகிறது. அதன் பிளாக் பாக்ஸை தேடும் பயணம்தான் இந்த திரைப்படத்தின் கதை. நாயகன் முதல் வில்லன் வரை 11 பாத்திரங்களை ஏற்று யோகி பாபு நடிக்கிறார். இதில் இரட்டையர் வேடமும் அடங்கும் என்றார். பேட்ட படத்திற்கு பின் மீண்டும் ரஜினியுடன் தர்மன் படத்தில் நடிக்கும் சிம்ரன் கூறியதாவது: சில கனவுகள் நனவாக சரியான நேரம் அமையணும். ரஜினியுடன் நடிக்கணும் என்பது பேட்ட படத்தில் நிறைவேறியது. அது சிறிய வேடம் என்றாலும் மறக்க முடியாதது. தர்மன் படத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த வேடத்தில் ரஜினியுடன் மீண்டும் இணைந்து நடிப்பது மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை வழங்கிய ரஜினி, கமல், அஸ்வத்திற்கு நன்றி என்றார். சமீபத்தில் இயக்குனர் ராஜமௌலி பிரான்ஸ் சென்றபோது அவரது நான்கி படம் அங்குள்ள புகழ்பெற்ற தியேட்டரில் திரையிடப்பட்டது. அவரை கௌரவிக்கும் விதமாக அந்த தியேட்டரில் அவர் பெயர் பொறித்த நிரந்தர இருக்கை ஒன்றும் ஒதுக்கப்பட்டது. இப்போது பிரான்சின் புகழ்பெற்ற இன்ஸ்டிடியூட் லூமியர் அருங்காட்சியகத்தில் உலக சினிமா ஜாம்பவான்களான குவென்டின் டொராண்டினோ, மார்டின் ஸ்கோர்சேசி, கிளின்ட் ஈஸ்ட்வுட் உள்ளிட்டவர்களின் பெயர்களுடன் இவரது பெயரும் பொறிக்கப்பட்டுள்ளது. வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை, நன்றி என ராஜமௌலி தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் பிரச்சினையால் வெளியாகவில்லை. சமீபத்தில் தமிழக அரசின் டில்லி பிரதிநிதியாக இந்த பட தயாரிப்பாளரான வெங்கட் நாராயணா நியமிக்கப்பட்டார். தற்போது இந்த படத்திற்கு தணிக்கையில் A சான்றிதழ் கிடைத்துள்ளது. வன்முறை, ஆபாசமான காட்சிகள் என 13 இடங்களில் கட் கொடுத்துள்ளனர். 43 நொடிகள் வெட்டப்பட்டுள்ளது. படத்தின் நீளம் 3 மணி நேரமாக உள்ளது. இம்மாதம் ஜூலை 23 அல்லது 31 படம் வெளியாக வாய்ப்புள்ளது.